Hi everyone, 12th standard mathsக்கு day 8ல இருக்கோம். கண்டிப்பா இந்த சீரியஸ் நம்ம விட்டுற மாட்டோம். ஃபர்ஸ்ட் சாப்டரே முடிய போகுது. இன்னும் ஒரு 2-3 நாள்ல முடிஞ்சிரும். கோஆபரேட் பண்ணீங்கன்னா முடிஞ்சிரும். ஸோ நிறைய பேர் பார்க்குறது கம்மியாயிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நான் போடுவேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 5 பேர் போட்டாலும் நான் சந்தோஷப்படுவேன். அண்ட் கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனல் விட்டு நிறைய பேர் வெளியே போகிறீங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. வாட்ஸ்அப் சேனல் எதுக்கு தெரியுமா? நோட்டிஃபிகேஷனுக்காக. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னா அதுக்காக தான் நான் வச்சுருக்கிறேன். சரிங்களா? ஸோ ஓகே, எனிவே எ பாய் வாக்கிங் எக்ஸசைஸ் 1.4ல 4th சம் காஸ் எலிமினேஷன் மெத்தட் இன்னும் முடியல. ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ், இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இது வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இன் பப்ளிக் எக்ஸாம் 2026. எ பாய் வாக்கிங் y = ax² + bx + c அப்படின்னு சொல்லி ஒரு பாத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்டில் தான் மூவ் ஆகுறான் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போனோன்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. y = ax² + bx + c. ஃபஸ்ட்டு -6,8 இது எடுத்துக்கோங்க. இது எக்ஸு, இது ஒய். ஓகே, ட்ரீட் பண்ணிக்கோங்க. இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண ஈக்குவேஷனாக மாறிடும். அவ்வளோதான். இதை வச்சு ஒரு 3 ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஹி வாண்ட்ஸ் டு மீட் இஸ் ஃப்ரெண்டு. ஒரு பாயிண்டில் அவன் ஃப்ரெண்டோட வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாயிண்டில் மீட் பண்ணணும். அவன் மீட் பண்ணுவானா அந்த பாயிண்டில் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சு நம்ம காஸ் எலிமினேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அது போட்டுக்கலாம். அப்போது XY, எக்ஸுக்கு பதிலாக 36a, ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக ஸ்கொயர் ஆகிடும், ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக தான் போடணும் -6b. ஓகே, -6b ப்ளஸ் c = yக்கு பதிலாக 8. ஓகே, அடுத்த ஈக்குவேஷன் என்னது? -2,12 -2, போடலாமா? எக்ஸுக்கு ஒய்க்கும், இது எக்ஸு, இது ஒய். அப்போது -2க்கு பதிலாக இது போட்டால் 4a. அதுக்கப்புறம் ப்ளஸ் b. என்ன b? அதாவது எக்ஸுக்கு பதிலாக -2, எக்ஸுக்கு பதிலாக -2 போட்டால் -2b. ஓகே, ப்ளஸ் c = -12. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்தது 3,8. இது எக்ஸ், இது ஒய். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக போட்டால் 9a ப்ளஸ் b, எக்ஸுக்கு பதிலாக போட்டால் 3b ப்ளஸ் c = yக்கு பதிலாக 8. இது தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ இது 3 ஈக்குவேஷனும் இருக்குது. இது கரெக்டாக போட்டால் தான் நம்மளால் வந்து மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணி போட முடியும். சரிங்களா? 4a - 2b + c = -12. ஓகே, செக் பண்ணிக்கலாம். ஏன்னா தப்பாக இருந்தால் பம்பாயிரு. இந்த 3 ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறேன். 36a மைனஸ், இது ஒரு பிரச்சனை இதில் இந்த போர்டில், அதுக்கு அந்த ஒயிட் போர்டு எவ்வளோ பரவாயில்ல. -6b + c = 8. அடுத்த ஈக்குவேஷன். ஓகேவா? 8. அடுத்து 4a - 2b + c, 4a - 2b + c = -12. அடுத்தது 4a - 2b + c = -12. ஓகே, ப்ளஸ் c = -12. அடுத்து 9a + 3b + c, 9a + 3b + c = 8. அப்போது 4a - 2b + c = -12. ஓகே, செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தப்பாகிடுச்சுனால 8ஆன்னு பார்த்துக்கலாம். அதுவும் டவுட்டாக இருக்குது. ஆமாம், 8 தான். ஓகே, இதுதான் வந்து ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன் எழுதிட்டோம். ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் போட்டுடலாம். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். அதாவது இது எல்லாமே கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதுங்க. -6, 1, 8. அடுத்தது 4, -2, 1, -12. அடுத்தது 9, 3, 1, 8. கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஆன்சர் வராது. எல்லாமே கரெக்டாக எழுதிருக்கீங்களான்னு செக் பண்ணிடுங்க. 9, 3, 1, 8. ஓகே, இப்போ நம்ம இங்கே 0 பண்ணணும். நம்ம ரேங்கோட ஆப்ரேஷன் என்னன்னு தெரியும். 36னா ≠ 0 இருந்தால் போதும் ஃபஸ்ட் ரோவில். அதனால் பிரச்சனை இல்லை. 1 இருக்கணும்னு அவசியம் இல்லை. 36 இருந்தாலும் ஓகே. கீழே வந்து இங்கே 0, 0ன்னு இருக்கணும். ஓகேவா? இப்படி தானே இருக்கணும். அப்போ இங்கே 0 வர வைக்கணும்னா நீயே யோசி. ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சும் இல்லை, போட்டுரு. செகண்ட் ரோவில் தான் சேஞ்சு. அப்போ சேஞ்சு செகண்ட் ரோவில் யார் கூட சேஞ்ச் பண்ணணும்? R1 கூட. ஏன் R3 கூட பண்ணக்கூடாதா? பண்ணலாம். ஆனால் R1 கூட மேலே இருக்கிறது கூட பண்ணால் தான் உங்களுக்கு கொலாப்ஸ் இருக்காது. ஒரே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ப்ரொசீஜர் அதுதான். R1 கூடயே நீங்கள் பண்ணுங்கள். அப்போ இங்கே ஆல்ரெடி 36 இருக்குது R1. R2ல் தான் 9 × 4 36 மாற்ற முடியும். அப்போ 9 போட்டுக்கலாம். ரெண்டையும் மைனஸ் பண்ணால் தானே 0. 36 - 36. அப்படி புரிஞ்சுதா? இப்படி தான் எழுதணும். 9 2s are -8, -8 + 12. பாருங்கள், 9 2s are -18, minus into minus plus 6,
-12. இந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்த்தும் பண்ணலாம். அடுத்தது 9 × 1 9 -1 8. அடுத்து 12 9s are இது பாருங்கள் 12 9s are என்ன -108 -8 116 கூட்டினா இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக எழுதி பார்த்து பண்ணிக்கலாம். அடுத்து R3ல் ஆப்ரேஷன், ஏன்னா இங்கே தான் 0 பண்ணணும். அடுத்து R3ல் R2 கூட பண்ணுறது, R2 கூடயே பண்ணிக்கலாம், R1 கூடயும் பண்ணிக்கலாம். நான் R1 கூடயே பண்ணுறேன் சரிங்களா. அப்போ R1 கூட பண்ணோம்னா இதையும் 36ஆக மாற்றினா தான் 0 ஆகும். அப்போ R1 கூடயே நான் பண்ணிக்கிறேன். இதை 36ஆக மாற்றினா 4 டேபிளில் இன்ட்டு பண்ணணும், 2 மைனஸ் பண்ணால் 0, அப்போ 0. அடுத்தது 4R3னா 4 3s are 12 -2 +6 18. இல்லை உனக்கு டவுட்டாக இருந்தால் இப்படி போட்டுப்பார் 4R3 -R1 4 × R3 வந்து 1 -R1 என்ன இருக்குது 1, அப்போ 4 - 1 3. அடுத்து 4 × R3 என்ன இருக்குது 8 -R1 இருக்குது 8 32 - 8 24. இந்த மாதிரி போட்டு பார்த்திங்கன்னா உனக்கு பிரச்சனை வராது. ஓகே, ரொம்ப சிம்பிள். நான் மெதுவாக தான் நடத்துகிறேன். நம்ம நினச்ச மாதிரியே இங்கே 0 வந்துருச்சு, இங்கே 0 வந்தால் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். எனக்கு இது ரெண்டும் சிம்பிளிஃபை பண்ணியும் பண்ணிக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளிஃபை பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் எனக்கு ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். 36 - 6 1 8. இப்போ நான் வந்து R2ல் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறேன், R3லேயும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறேன். என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, இது எல்லாமே 4 டேபிளில் போகுது, இது எல்லாமே 3 டேபிளில் போகுது. கரெக்டாக அப்படி பண்ணிட்டீங்கன்னா உனக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆப்ரேஷன்ஸ். அப்போ R2ல் 4 டேபிளில் போகுது, R3ல் 3 டேபிளில் போகுது. அப்போ R2ல் வந்து 4 டேபிளில் போச்சுன்னா என்னது -3, ஏன்னா 3 டைம்ஸ் தானே போகும். 8 வந்து எவ்வளோ டைம்ஸ் 2, ஏன்னா பாருங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் ஈஸியாக இருக்கும், அதனால தான். 116 எவ்வளோ டைம் -29 டைம். ஓகேவா, 29 டைம். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 0 3 டேபிளில் 18 வந்து 6 டைம்ஸ், 3 டேபிளில் 3 வந்து 1 டைம், 3 டேபிள் 24 வந்து 8 டைம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா சின்னதாகிடுச்சு. இப்போ நீ ஈஸியாக இங்கே 0 வர வச்சிடலாம். அப்போ ஃபஸ்ட் 2 ரோவில் எதாவது சேஞ்ச் இருக்கா, எந்த இதுலேயும் சேஞ்ச் இல்லை. அதனால் ஃபஸ்ட் 2 ரோ அப்படி எழுதிக்க, ஏன்னா 3வது ரோவில் தான் இங்கே நமக்கு 0 வேணும். அதனால் அப்போ 3வது ரோவில் சேஞ்சு யார் கூட பண்ணணும், R2 கூட தான். ஏன்னா R1 கூட பண்ணால் 36 இங்கே வந்துடும், எனக்கு 0 போகக்கூடாது. அதனால் என்ன பண்ணணும்னா நான் R1 கூட பண்ணவே கூடாது, கடைசியாக R2 கூட தான் பண்ணணும், பண்ணிட்டேன். இப்போ இங்கே ஆல்ரெடி 6 இருக்குது, இங்கே 6 வந்து ஈஸியாக, அப்போ ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்க, ப்ளஸ் போட்டுரு, R2ல் 2 போட்டுரு. ஏன்னா R2ல் நான் 2 போட்டேன்னா 3 2s are 6 ஆயிரும், நீங்களே பாருங்கள். அப்போ 0 0. இப்போ R3ல் வந்து பார்த்தீங்கன்னா 1 + 2 2s are 4 5. ஓகேவா, அடுத்தது R3ல் 8 ப்ளஸ் இங்கே இருக்குது பாருங்கள் 8 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2 × 29. ஓகேவா, இப்போ 8 - 29 × 2 எவ்வளோ 48. சரியா, 29 × 2 எவ்வளோ 48. இப்போ 48லேருந்து 8 போச்சுன்னா எவ்வளோ 40. ஓகேவா, என்ன 40 -40. இப்போ திரும்ப செக் பண்ணிக்கலாம். 8 - 48. ஓகேவா, 29 × 2 வந்து 48. 48லேருந்து 8 போச்சு அப்படின்னா, சாரி ஆமாம் 48 இல்லை 29 × 2 பண்ணிக்கலாம். 9 2s are 18, 2 2s are 58. 58லேருந்து 8 போச்சுன்னா 50. என்ன 50னா -50. நான் பாருங்க சில்லி மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகேவா, அடுத்தது இப்போ எல்லாமே வந்துருச்சு, ரேங்க் வந்துருச்சா. இப்போ வந்து அடுத்து நம்ம இது எடுத்துக்கலாம். லாஸ்ட் ரோ பாருங்கள், இட் இஸ் இன் எஸ்லான் ஃபார்ம். எஸ்லான் ஃபார்முக்கு போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த லாஸ்ட் ரோவில் எக்ஸ் உள்ள ஒய் உள்ள இது Z 5Z போட்டாச்சு. ஆனால் ஏபிசியில் தானே எடுத்திருந்தேன், அதனால் 5C, ஏன்னா லாஸ்ட்டில் 5C, அடுத்து கான்ஸ்டன்ட் -50. இப்போ C = என்னது டிவைட் பண்ணால் 5 இப்படி வந்து டிவைட் பண்ணால் -10, அப்போ C கிடச்சிருச்சு. அவ்வளோதாங்க. அடுத்தது இது வந்து -3B + 2C - 29. இதை நீங்கள் C எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் -20. அப்போ -3B = -20, -20 வந்து அப்படி போயிடுச்சுன்னா +20. அப்போ -3B = 29 வந்து 20 போச்சுன்னா -9. அடித்தா B = 3. அப்போ பியும் கிடச்சிருச்சு. அடுத்தது A கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 36A. நான் சொல்கிறது புரியுதா, ஈக்குவேஷனாக எடுத்துகிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேவா, அப்போ 36A இங்கே ஒரு சம் இருக்குது, நான் இங்கே போடுறேன். ஓகேவா, 36A BUC எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா, 36A - 6B + C = 8. இப்போ 36A - 6 × B என்னது, சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஓகே.
B என்னதுன்னா 3, C வந்து -10 equal to 8. இப்போ 36A minus 18 minus 10 equal to 8. 36A minus 28 வருமா? 28 அப்படி போச்சுன்னா 8 plus 28. 36A is equal to 36. A is equal to 1. ஆக மொத்தம் A, B, C கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கல்ல, y equal to ax² plus bx plus c. ஏன்னா அவன் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணுறானான்னு கேட்குறாங்க. அதை நம்ம செக் பண்ணணும்னா அவன் ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தான். ஸோ இது வந்து x, இது வந்து y. எனக்கு நான் y-ஐ சப்ஸ்டியூட் பண்ண மாட்டேன். எனக்கு x-ஐ சப்ஸ்டியூட் பண்ணால் y வருதான்னு பார்க்கணும். அப்போ x-ஐ நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ABC நீ கண்டுபிடிச்ச ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணணும். A வந்து என்னது 1, x வந்து என்னது 7, 7² வந்தது 49 ப்ளஸ் b என்னது 3, x வந்து என்னது 7 ப்ளஸ் c வந்து என்னதுன்னா -10. ஸோ இப்போ நம்ம வந்து y equal to 49, இது வந்து 21, இது வந்து -10. இப்போ y equal to 49லேருந்து 10 போச்சுன்னா 39. ஓகேவா? அப்போ 39லேருந்து 21 ப்ளஸ் பண்ணால் நமக்கு வந்து 60 வந்துருச்சு. ஸோ அப்போ y equal to 60 வந்தனால பாருங்கள் 7 போட்டதுனால தானே 60 வந்துச்சு. அதனால் 7,60 yes he will meet his friend அப்படின்னு எழுதணும். அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டான், மீட் இஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு எழுதணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? மிகப்பெரிய சம் தான், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி ஒரு சம் போதும், நான் 2 சம் போடலான்னு நினச்சேன், இதுக்கே டைம் ஆயிடுச்சு. நான் ஏன் இவ்வளோ மெதுவாக போயிட்டுருக்கேன்னா ரேங்க்கில், அதாவது மேட்ரிக்ஸில் இது முக்கியமான பகுதி. நீங்கள் ஒரு சம் 2 சம் போட்டாலும் நச்சுன்னு போடுங்க. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா இதில் முக்கியமான இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அதனால தான் நான் ஒவ்வொன்றா போட்டிருக்கேன். டேஸ் போனாலும் பரவாயில்ல போடுங்க. ஓகேவா? ஸ்டார்டிங்கில் தான் இதெல்லாம் போட முடியும். ஓகே, ஏதாவது மிஸ்டேக் பண்ணி தான் மன்னிச்சிடுங்க. பட் திஸ் இஸ் த வே. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் போன வீடியோவிலே புரியலன்னு சொன்னாங்க நிறைய பேர், ரேங்க் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க. இது நீங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய வாட்டி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நல்லா ஒர்க் அவுட் பண்ணால் தான் தெரியும். ஒரு வாட்டி போட்டாலாம் வராது, 2-3 வாட்டி ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அப்போ தான். ஓகேவா? தேங்க்யூ.